என் பேர் ரிஷி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு 11 இயர்ஸ் ஆகுது. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ரிஷிதா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வயசு 8. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டேலண்ட்ஸ் என்ன? நான் கீபோர்டு வாசிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். நீங்கள்? நான் பாடுவேன், ஜுவல்லரி பண்ணுவேன். உங்களோட குரு யாரு? அதுக்கப்புறம் நீங்க எப்பலேருந்து கீபோர்டு கத்துக்க ஆரம்பிச்சு? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டலாம் நம்ம. நாங்க 3 மாசம் ஸ்ரீராம் சார் கிட்ட கொரோனா டைம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட். ஓ, நானும் அம்மா கத்து வாசிப்போம் கீபோர்டு. ஓ, அம்மாவும் சேர்ந்து வாசிப்பா கீபோர்டு? அம்மா பாடி சொல்லி தருவாங்க, நானே வாசிப்பேன். ஸோ கொரோனா டைம்ல நம்ம எல்லாரும் ஃபோன் பார்த்த டைம்ல நீங்க ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுல இருந்து கத்துட்டு அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் தான். ஆமா. ஓகே, அண்ட் நீங்க? நான் 3 இயர்ஸா பாட்டு கத்துக்கிறேன். எங்க அம்மா கிட்ட நான் பாட்டு கத்துக்கிறேன். அம்மா கிளாஸ் எடுப்பாங்க. பாட்டு கிளாஸ் எடுக்கிறாளா? ஓகே, அம்மா பேர் சுசித்ரா. சரி சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இப்போ உங்களுக்கு எப்படி கீபோர்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? நீங்க நம்ம எல்லாம் நிறைய விஷயம் பாக்குறோம், பட் இதை பார்த்து நான் கத்துக்கணும் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? எனக்கு ஒரு வயசுல ஒரு நாளா ஒரு டாய் கீபோர்ட்ல சும்மா நோண்டி 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 டெம்போ கேட்டு கேட்டு கத்துப்பேன். அதுலேருந்து அப்படியே 5 வயசுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓ, அதுக்கப்புறம் அப்படியே இப்போ அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவா. அது நீங்க சின்ன வயசுல இருந்தே ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி பாட்டுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? அண்ணா வாசிக்கிறத கேட்டு கேட்டு எனக்கு அவன் கூட பாடணும்னு ஆசை வந்து நான் பாடினேன். அப்படியே நீங்களும் இப்போ கத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நீங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறீர்கள். ஸ்கூல் இப்போ எஜுகேஷன், இது பாட்டு, இது மியூசிக், ரெண்டுமே ஞானம் தான். எப்படி ரெண்டுத்தையும் நீங்க மேனேஜ் பண்றீங்க? ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் மியூசிக். அது படிக்கிறது கிளாஸ் கவனிச்சு ஈஸியா படிப்பு மேனேஜ் பண்ணுவேன். பிளஸ் மிச்ச டைம்ல மியூசிக் வாசி பண்ணுவேன். ஓஹோ, நீங்க? ஆக்சுவலி நான் அதே தான், அவன் சொன்னது அதே தான் நானும் பண்ணுவேன். ஸ்கூலில் நல்லா கவனிச்சு நான் எல்லாம் படிச்சிருவேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான் பாட்டு ப்ராக்டிஸ். ஓ, அப்போ ரெண்டுத்துக்கும் நீங்க கரெக்டாக டைம் ஒதுக்கி இது ஸ்கூல்ல நான் படிக்கணும், இதுனா நம்ம பாட்டு இது டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவா? உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாளா? நல்லா பண்ணுவாங்க. ஓ, சூப்பர். அப்பா அம்மா தான் என்கரேஜ் பண்ணி நாங்க வாசிச்சுட்டு இருக்கோம். மைக் கொஞ்சம் சென்டர் எடுத்துடணும். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது நீங்க என்ன டைப் ஆஃப் மியூசிக் வாசிப்பீங்க? ஏன்னா இப்போ கீபோர்ட் நிறைய வகை இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன டைப் வாசி? நான் வெஸ்டர்ன் வாசிப்பேன், சினி வாசிப்பேன். ஓ, நீங்க என்ன டைப்ல பாடுவீங்க? நான் வெஸ்டர்ன் பாடுவேன், கர்நாடிக் பாடுவேன், சினி சாங் பாடுவேன். சினி சாங் பாடுவேன். இப்போ நீங்க இந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல இருக்கேன். ஸ்கூல்ல போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய பேர் நீங்க பாடு வேற இல்ல கீபோர்டு வாசிப்பல கேட்பாரு. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நல்லா ஹாப்பியா ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். இதுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதுல பெரிய ஸ்டேஜ் எது? உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேஜ் எது? இந்த இடத்துல பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடுறதுக்கோ இல்ல கீபோர்டு வாசிக்கிறதுக்கோ அப்படி? ஸ்கூல்ல தான். 2 பேருமே ஸ்கூல்ல தான் ஃபேவரட். ஸ்கூல்ல டீச்சர் ஆக்சுவலி ப்ரோகிராம்ஸ் அப்பப்போ வைப்பாங்க. நாங்க சேர்த்துப்பா. ஓ, என்ன ஸ்கூல்? அகுர்ச்சன் மன்மில் ஜெயின் ஸ்கூல். அகுர்ச்சன் மன்மில் ஜெயின் காலேஜ். ஓ, சரி. அங்க அப்பப்போ ப்ரோகிராம்ஸ் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அங்க பாடுறது தான் பிடிக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சூப்பரா இருக்குமா? சரி சரி. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க கீபோர்டு வாசிக்கிறேன்னு சொன்னேன். கீபோர்டு தனியா நீங்க வாசிப்பீங்களா இல்லைன்னா சைட்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பாடுறது கூட சேர்த்து வாசிப்பீங்களா இல்ல சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தானா? சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன் நான் கீபோர்டு. அப்ப நீங்க பாடினே வாசிப்பீங்க? ஓ, சரி சரி சரி. நீங்க எப்படி உங்க சோலோவா நீங்க பாடுவீங்களா இல்ல சைடுல பக்கவாதி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு பாடுவீங்களா? நான் அண்ணா கூட பாடுவேன். ஓ, அப்ப பிரதர் சிஸ்டர் காம்போ தான். எல்லா கூட நான் பண்ணுவேன். லைக் இப்போ தனித்தனியாவும் இருந்தாலும் பண்ணுவேன், அப்புறம் அண்ணா கூட பண்ணாலும் பண்ணுவேன். சரி சரி சரி. இப்போ அடுத்தது என்னன்னா நம்ம அம்மாட்ட பேசும்போது நீங்க சில சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்றதா சொன்னா. இப்போ உங்க பர்த்டே கூட நீங்க எல்டர்ஸ் ஹோம்ல செலிப்ரேட் பண்ணதா சொன்னா. அது தாட் எப்படி வந்தது? இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணித்தது? அப்படின்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அதுலேருந்து எங்களுக்கு அது மாதிரி பண்ணறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னோட அதனால நான் என் பர்த்டே அந்த மாதிரி பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுட்டேன். இனிமே அப்படிதான். இப்போ ஒரு பர்த்டேவும் எல்டர்ஸ் கூட தான்? ஆமா. ஓஹோ, சரி. அவளாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய, அவ முன்னாடி பாடும் போது வாசிக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியா இருக்கும். அவ சந்தோஷப்பட்டு கேட்கறாளா? சந்தோஷப்பட்டு கேட்பாங்க. நீங்க உங்களை பேசுங்க, நீங்க என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஆக்சுவலி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் டொனேட் பண்ணேன். 8 வயசுலயே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி உங்களுக்கு தாட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? அம்மா பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஜாலியாக இருந்தது. சரி நான் ஹேர் கட் பண்ணணும் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கேன்சர் பேஷண்ட் பற்றி அம்மா சொன்னாங்க. ஸோ நான் அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓ, சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்தது என்னன்னா,
உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் என்ன? நீ இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நான் லைன்ல போகணும், உங்களுக்கு என்ன ட்ரீம்? எனக்கு வந்து மியூசிஷியன் ஆனால் எல்லா ஸ்டேஜ்லயும் நிறைய பர்ஃபார்ம் பண்ணணும், வெளியூர்ல எல்லாமும் பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னா, நீங்க பாடவும் சரி கீபோர்டு வாசிக்கிறது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டுமே ஈக்குவலா பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட ட்ரீம்ஸ் என்ன? சிங்கர் தான். சினி சிங்கர் அந்த மாதிரி இல்ல கர்நாடிக்லையா? ரெண்டுத்துலயுமே. இப்போ இந்த கீபோர்ட் அண்ட் பாடுறதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கா? நான் வந்து சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணுவேன். அப்புறம் மிருதங்கம் ட்ரம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்கேன். நீங்களே ஒரு ஒன் மேன் பேண்ட் மாதிரி இருக்கீங்களே. இப்போ மிருதங்கம் ட்ரம்ஸ் கற்றுருக்கேன்னு சொல்றேன், கீபோர்டும் வாசிக்கிறேன், டியூன்ஸும் கம்போஸ் பண்ணி பாடவும் செய்யறேன், கரெக்டா? ஓகே. நீங்க அவ்வளவா வாசிக்க மாட்டேன், ஓரளவு பேசிக்ஸ் தெரியும். ஆனா கற்றுருக்கீங்க, அதையும் ஒரு சைடுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி, ஓகே. நீங்க? நான் ஆக்சுவலி பீடர் ஃபேஷன் ஜுவல்லரி நான் பண்ணுவேன், இதை நானே போட்டுருக்கேன். நீங்க போட்டுருக்கு, நீங்க பண்ணதா? உங்களுக்கு நிஜமாலே 8-11 வயசு ஆறுதா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம நங்கரம் கனெக்ட் வியூவர்ஸ்க்காக நீங்க எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? முடியுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இளையராஜா சார் கம்போஸ் பண்ண சாங் இது ஒரு நிலாக்காலம். இது ஒரு நிலாக்காலம், இரவுகள் கண்ணா காணும். இது ஒரு நிலாக்காலம், இரவுகள் கண்ணா காணும். ஆடை கூட பரமாகும், பிடித்தது ஈரமாகும். இளமையே வசந்தவானம், பறவையே வருகவே. இது ஒரு நிலாக்காலம், இரவுகள் கண்ணா காணும். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நாங்காலி சாங் கம்போஸ்ட் பை ஷான் ரோல்டன் சார். வாசிக்க போகிறது ஒரு இளையராஜா சாரோட பிஜிஎம். அது பிஜிஎம் பேர் யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் அடிங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஓன் கம்போசிஷன் வாசிக்க போகிறேன். அது பேர் மை ஹோம். அது வந்து ஸ்பாட்டிஃபைலலாம் இருக்குது. ஸ்பாட்டிஃபைல என்னன்னு சர்ச் பண்ண, மை ஹோம் சர்ச் பண்ணாலே கிடைக்குமா? ஆமாம் ஆமாம். ஓகே, கோ அஹெட்.
வெல்கம். ஹலோ ஆல், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ என் பேர் சுசித்ரா. நான் வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹேட் மை கிட்ஸ். அவங்களோட டேலண்ட் பார்த்துட்டு ஐ டிசைடட் டு ஸ்டே அட் ஹோம் அண்ட் என்கரேஜ் தெம். ஸோ நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் பாட்டு வீணை எல்லாம் கற்றுனதால் நான் இப்போ அது கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோடய மியூசிக் நாலேஜ் ஹெல்ப் மீ அ லாட் இன் கைடிங் மை கிட்ஸ். அண்ட் மேம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களாலையும் வர முடியுங்கிறது நீங்கள் எப்போ மேம் பண்ண ஆக்சுவலாக என் சன் 1.5 வயசு இருக்கும்போது அவனுக்கு ஒரு டாய் கீபோர்டு வாங்கி கொடுத்துருந்தோம். நார்மலாக கிட்ஸ் வந்து ரேண்டமாக ஏதாவது கீஸ் ப்ளே பண்ணுவாங்க, இல்லைனா அதில் இருக்கிற டெமோ சாங்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் ஹி வாஸ் டிஃப்ரெண்ட். அந்த டெமோ சாங்ஸோட டெம்போவை மாற்றி அது கரெக்டாக அந்த தாளம் மெயின்டைன் பண்ணி ஹி யூஸ் டு ப்ளே வித் தட். ஸோ நான் அப்போவே அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஏஜில் யாரும் நம்ம ஊரில் கிளாஸஸ் எடுக்க மாட்டாங்க. மினிமம் 6 or 7 இயர்ஸ் சொன்னாங்க. ஆனால் நான் அவனோட 5 இயர்ஸில் அவனை ஒரு இடத்துல கிளாஸுக்கு சேர்த்தேன். ஃபஸ்ட்டு டே சொல்லிக் கொடுத்து அவர் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தோடனே அவன் வாசிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் எங்களோட கிளாஸஸ் கண்டினியூ பண்ண முடியல. 6 இயர்ஸில் கோவிட் கரெக்டாக வந்தது. கோவிட் டைமில் ஒருத்தர் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னார், மிஸ்டர் ஸ்ரீராம். ஸோ அவர்கிட்ட இவனை கிளாஸ் போட்டேன். ஸோ அவர் ஒரு வீடியோ அனுப்பினாருன்னா 1/2 மணி நேரத்தில் அவன் அதை வாசித்து திருப்பி அவருக்கு அனுப்பிடுவான். ஸோ ஹி யூஸ் டு பி ஸோ ஃபாஸ்ட் இன் ப்ராக்டிஸிங். ஸோ அதனால் ஒரு 2 இயர்ஸில் எடுக்க வேண்டிய ட்ரைனிங்கை அவன் 3 மந்த்ஸ்லேயே முடிச்சிட்டான். அதுக்கப்புறமா வி ஸ்டார்டட் கிவிங் சாங்ஸ். எந்த சாங் கேட்டாலும் அவன் கேட்டே வாசிடுவான். அவன் பிச் பர்ஃபெக்ட். அண்ட் ஸோ அதனால அவன் நிறைய ஜானர்ஸ் கற்றுனான். அந்த கோவிட் டைம்ஸ் அவன் ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணினான். நிறையா ஜானர்ஸ் வாசிப்பான். சினிமா சாங்ஸ் அப்புறம் வாசிக்க ஆரம்பித்தான். அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி குட் கார்ட் நாலேஜ். ஸோ ஒரு சாங் கேட்டால் அது என்ன ஸ்கேல்னு கண்டுபிடிச்சிடும், அதுக்கு எந்த மாதிரி கார்டு அக்கம்பனி பண்ணணும்னு அவனுக்கு நேச்சுரலாகவே தெரியும். அவனே கார்ட்ஸ் போட்டுருவான். ஸோ இவன் கீபோர்டு வாசிக்கும் போதெல்லாம் நான் சும்மா ஹம் பண்ணி வி யூஸ் டு ஒர்க் டுகெதர். எங்களை பார்த்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ வென் ஷி வாஸ் 6 இயர்ஸ் நான் இவனுக்கு சும்மா வாவாத்தி சாங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதை கேட்டு அவங்களே கூட வந்து உட்காந்து பாடினாங்க. தட் பிகேம் அ வெரி ஹிட் இன் அவர் சர்க்கிள். ஸோ அதுக்கப்புறம் இப்படி அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தால் அவங்க அப்படியே வரிசையாக பாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே ஷோஸ் போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் கிளப் உண்டு. அதே மாதிரி இப்போது இவங்க எங்கெல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை, டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மியூசிக் அக்யூரா பேண்டில் மெம்பர்ஸாக இருக்கோம். ஸோ அதனால் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை த்ரூவாக அவங்க பாண்டி பசார் அப்புறம் அண்ணா டவர் பார்க் அங்கெல்லாம் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ்லலாம் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அக்யூரா பேண்ட் த்ரூவாக இவங்க வந்து கோரா கார்னிவலில் இந்த நியூ இயருக்கு கூட தே பர்ஃபார்ம்டு இந்த மிட் நைட். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் இருக்காங்க. ஃபோன், வீடியோ கேம்ஸ்லாம் வந்துட்டு மூவிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த டைமில் இவங்க 2 பேர் எப்படி பண்ணிருக்காங்க? இவங்க டிஸ்டர்ப்டாக இருக்காங்களா இல்லை வந்துட்டு மியூசிக் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் சன்னுக்கு கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. மை டாட்டர் இஸ் லைக் எனிபடி எல்ஸ். அவங்களுக்கு ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அவங்களுக்கு மியூசிக்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதால் அவங்க அதுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே லிரிக்ஸ் எடுக்கிறது அண்ட் ஏதாவது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்னா அவங்களே அதை உட்காந்து எடிட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஷி யூஸ் டு ஸ்பெண்ட் டைம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்களே அதை ப்ரோக்ராம் மாற்றி விட்டீங்க உங்களோட மியூசிக் நாலேஜ் வச்சு. ஓகே மேம், இப்போ வந்துட்டு 2 பேருமே ஷோஸ் பண்ணுறாங்க. அவங்க பாடலே இதான் வந்துட்டு ஒரு பெரிய ஷோ இல்லை, அது ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வென்யூ அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க?
ஆக்சுவலாக அவங்க ஸ்கூலும் பயங்கர சப்போர்ட்டிவ். ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து மார்கழி மாதத்தில் மார்கழி மெலடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி செகண்டரி ரெண்டுத்துக்குமே ரிஷிக் வந்து கீபோர்டு அக்கம்பெனி பண்ணுவான். ஸோ அது தவிர அவங்க ப்ரைமரிக்கு பாடினாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது 1.5 hours ஷோ மாதிரி வரும். ஸோ ஐ பிலீவ் தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ஈவெண்ட்ஸ். இது தவிர நாங்கள் வந்து ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை அண்ட் டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ங்கிற 2 மியூசிக் கம்யூனிட்டியில் இருக்கோம். ஸோ ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னையில் பார்க்ஸ் அண்ட் நிறையா வென்யூஸில் பண்ணும்போது அண்ணா நகர் டவர் பார்க் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் டு டூ. இவங்க பண்ணும்போது அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே போல் டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸோடு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்ஃபார்ம் இன் கத்திப்பரா அப் டவுன். ஸோ அங்கேயும் வி ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ வந்து முக்கியமான ஒரு கேள்வி. பசங்க சொல்லிட்டாங்க இனிமேல் எஜுகேஷன் அண்ட் மியூசிக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். பட் அஸ் அ பேரண்ட் நீங்கள் எப்படி மேம் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? இட்ஸ் அ வெரி டஃப் கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா எஜுகேஷனும் இம்பார்ட்டண்ட். ஆனால் அவங்க 2 பேருக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்க்கும்போது ஐ ஆல்வேஸ் புட் திஸ் ஃபஸ்ட். பட் ஐல் மேக் ஷூர் ஐல் நாட் காம்ப்ரமைஸ் இன் எஜுகேஷன். ஸோ அவங்கள ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் ஹவர்ஸ்லேயே அவங்கள ஃபோக்கஸ்டாக அட்டன் பண்ண சொல்லுவேன். ஸோ அங்கேயே அவங்க மெஜாரிட்டி கற்றுன்னு வந்துடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து அது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ஸ்டடி செஷன்ஸ் எல்லாம். ஸோ தட் தே கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மியூசிக். ஓகே மேம். அண்ட் இவங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு அவங்க ட்ரீம்ஸ் சொன்னாங்க. பட் ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ்? இவங்க வந்து இந்த ஸ்டேஜ் ஏற்றிட்டோம் அந்த மாதிரி ஏன் ஸ்பெசிஃபிக் சினிஃபீல்டா இல்லை கர்நாடிகா டாட்டாக்கு? ஸோ ஐ திங்க் ஐ வில் லீவ் திஸ் டு தெம். ஏன்னா எனக்கு அவங்களுக்கு எதுலலாம் டேலண்ட் இருக்கோ அதில் எவ்வளோ மேக்ஸிமம் அவங்கள டெவலப் பண்ணி விட முடியுமோ அதுதான் என்னோடய எய்ம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேஷன் எதுவோ அதில் அவங்க ஃப்யூச்சரில் டெவலப் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் அது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் லைஃப். ஓகே, அண்ட் ஒரு ஃபைனல் கொஸ்டின் மேம். இந்த பொழுதிற்கும் தன் மகனை சான்றோட கேட்டதான ஒரு குரல் நம்ம எல்லாருமே கேட்டுருப்போம் மேம். கண்டிப்பாக அந்த குரல் மாதிரி இப்போ பசங்களை வந்து மற்றவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் கேட்கும்? ஸோ தட் இஸ் அது சொல்கிறதுக்கான இதில் அது ஃபீல் தான் பண்ண முடியும். பட் ஐ ஹவ் ஹேட் மெனி இன்ஸ்டன்சஸ் லைக் தட். 2 பேருமே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வயசில் இவ்வளோ டெடிக்கேட்டடாக செய்யறதுங்கிறது இட்ஸ் அ பிக் திங். ஸோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் திஸ். ஓகே மேம், இவரோட எங்களோட பேசுகிறது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.